நான் உங்க நவீன் விக்னேஸ்வர். நம்மள நிறைய பேர் இந்த மாதிரி அடிக்கடி ஃபீல் பண்ணுவோம், ஆர் இந்த மாதிரி அடிக்கடி உணர்ந்திருப்போம். லைஃப்ல வந்து ஆல்மோஸ்ட் எல்லா விஷயங்களுமே எனக்கு இருக்கு. ஒரு டீசென்டான ஒரு ஜாப் இருக்கு, ஒரு நல்ல காலேஜுக்கு போயிட்டு இருக்கேன், ஒரு நல்ல ஸ்பௌஸ் இருக்காங்க, ஒரு நல்ல பார்ட்னர் இருக்காங்க, இல்லை ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் போயிட்டு இருக்கு, ஃபினான்ஷியலா ஒரு டீசென்ட் ஸ்டேட்ல இருக்கேன். அஃப்கோர்ஸ் அப்பப்போ குட்டி குட்டி ப்ராப்ளம்ஸ்லாம் வருது, பட் லைஃப் இஸ் நார்மல் அண்ட் ஸ்மூத் தான். பட் ஸ்டில் ஏதோ ஒரு விஷயம் மிஸ் ஆகிற மாதிரியே இருந்துட்டு இருக்கே. லைஃப்ல ஏதோ ஒரு விஷயம் அப்பப்போ ஒரு மாதிரி மிஸ்ஸிங் ஃபீல் இருந்துட்டே இருக்கே. ஒரு மாதிரி மந்தமா லைஃப் போகுது, பெருசா எது மேலேயுமே இன்ட்ரெஸ்ட் வர மாட்டேங்குது, ஒரு மாதிரி போரிங்கா ஒரே மாதிரி போகுது, லைஃபே இல்லாம போகுதே அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் உணர்ந்திருப்போங்கல்ல. நான் கூட இந்த மாதிரி நிறைய டைம் உணர்ந்திருக்கேன். ஸோ எதனால இந்த மாதிரிலாம் உணர்றோம், அண்ட் இந்த மாதிரிலாம் உணரும் போது வந்து ஒரு மாதிரி கடுப்பா இருக்கும், ஒரு மாதிரி லைஃபே வந்து ஒரு மாதிரி போரிங்கா போயிட்டு இருக்கும், கரெக்டுங்களா? ஸோ இந்த மாதிரி போயிட்டு இருக்கும்போது வந்து எப்படி நம்ம லைஃபை இன்ட்ரெஸ்டிங் ஆக்குறது, சின்ன சின்ன விஷயங்கள் பண்ணி எப்படி நம்மளோட எவ்ரிடே லைஃபை வந்து ரொம்ப அழகாக்குறது. ஸோ இந்த வாரம் நம்ம அந்த டாபிக் தான் பேச போறோம். நெவர் ஸ்டாப் என்ஜாயிங் த லிட்டில் திங்ஸ் இன் லைஃப் அப்படின்னு தான் நான் சொல்ல போறேன். ஸோ வாங்க டாபிக் குள்ள போகலாம். ஸோ இந்த எபிசோட் ஆரம்பிக்கும் போது வந்து நான் ஒரு அழகான ஒரு கோட்டோட ஆரம்பிக்கணும்னு ஆசைப்படுறேன். லைஃப் இஸ் ஆல் அபவுட் த டீடைல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இட் இஸ் ஆல்வேஸ் அபவுட் த டீடைல்ஸ். சின்ன சின்ன விஷயங்கள்ல தான் ஹாப்பினஸ் இருக்கு, சின்ன சின்ன விஷயங்களும் லைஃப்ல ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிற மாதிரி ஒரு சிலர் சொல்லுவாங்க. அண்ட் அதோட ஸ்ட்ராங் பிலீவர் தான் நான். யோசிச்சு பாருங்க, நம்மள நிறைய பேர் வந்து ரொம்ப நார்மலான ஒரு லைஃப் தான் லீட் பண்றோம், ஒரு அழகான லைஃப் லீட் பண்றோம்னு வச்சுப்போமே. மார்னிங் எந்திரிக்கிறோம், நம்மளோட சோர்ஸ் எல்லாம் பண்றோம், அப்புறம் சாப்பிட்றோம், காலேஜ் போறோம், இல்லை ஸ்கூல் போறோம், இல்லை ஆஃபீஸ் போறோம், அங்கே போயிட்டு நம்மளோட வேலையை பார்க்குறோம், இல்லை படிக்கிறோம், மறுபடியும் சாப்பிட்றோம், மறுபடியும் நம்மளோட வேலையை பார்க்குறோம், ஈவினிங் ஆனால் கிளம்பி வந்துடுறோம், கொஞ்ச நேரம் டிவி பார்க்குறோம், இல்லை ஃபோன் பார்க்குறோம், மறுபடியும் படுத்துறோம். ஸோ இதே மாதிரி நார்மலாக தான் போயிட்டு இருக்கு. அண்ட் அப்பப்போ வந்து கொஞ்சம் பிரேக்ஸ் எடுக்கிறோம், வீக்கெண்ட் ஆனால் வெளில போகிறோம், ஒரு 3 மாதத்துக்கு ட்ரிப்பு போகிறோம். அதெல்லாம் வந்து மென்டல் பிரேக்கு, அதெல்லாம் வந்து நமக்கு ஒரு ரிலாக்ஸேஷன் கொடுக்கும். பட் எப்படி வந்து ஒவ்வொரு நாளையுமே அழகாக்குறது, எப்படி வந்து ஒவ்வொரு நாளையுமே வந்து ரொம்ப இனிமையா ரொம்ப என்ஜாயபிளா மாத்துறது. ஸோ நீங்க பெருசா எதுவுமே பண்ண வேணாம், சின்ன சின்ன விஷயங்கள் மட்டும் மாத்தி பாருங்க. இப்ப நான் சொல்ற மாதிரி ஓகேவா? ஸோ மறுபடியும் நீங்க மார்னிங் எந்திரிக்கிறீங்க, அந்த நாள்ல பண்ற ஒவ்வொரு குட்டி குட்டி விஷயத்தையும் என்ஜாய் பண்ணி பாருங்களேன். ஒரு விஷயத்த கடமைக்குன்னு பண்ணாம சோல்ஃபுல்லா என்ஜாய் பண்ணி பாருங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள் பல்லு விளக்குறது கூட, மார்னிங் எந்திரிச்சு பல்லு விளக்குறது கூட அப்படியே ஜாலியா கண்ணாடி முன்னாடி பல்ல பார்த்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு சும்மா விளையாட்டுத்தனமா பல்லு விளக்கி பாருங்க. குளிக்கும் போது அப்படியே ஜாலியா ஷவர்ல கொஞ்சம் ஐஸ் வாட்டர்ல குளிச்சுட்டோ, இல்ல எக்ஸ்ட்ரா ஒரு ஃபியூ மினிட்ஸ் ஸ்பெண்ட் பண்ணி அது அப்படியே செம்மையா குளிச்சுட்டு, மார்னிங் சாப்பிட்ற அந்த பிரேக்ஃபாஸ்ட்க்கு வந்து ஒரு சின்ன கிராட்டிடியூட் சொல்லிட்டு அப்படியே பிடிச்ச சாப்பாடை இல்லை அந்த இட்லியை சூடா சாப்பிடும்போது அப்படியே ரசிச்சு சாப்பிட்டு பாருங்களேன். மார்னிங் காலேஜ் போறச்சையோ இல்லை ஆஃபீஸ் போறப்போ வந்து சும்மா முண்டேனா டிரைவ் பண்ணிட்டு போகாம ரோட்ல இருக்க சின்ன சின்ன விஷயங்களையும் கவனிச்சு பாருங்க. ஆப்போசிட்ல இருக்க கார்ல இருக்க குழந்தைக்கு ஒரு ஹாய் சொல்லி பாருங்க. டிராபிக்ல யாராவது ஒருத்தர் இரவல் கேட்கறாங்க அப்படின்னா வந்து ஒரு சின்ன 5 rupees டொனேட் பண்ணி பாக்குறது. மேக்கிங் சம் ஒன் ஹாப்பி ஆன் த வே. போற வழியில அழகான ஃபிளவர்ஸ் இருந்தால் அதை வாங்கிட்டு போய் கலீக் யாருக்காவது கொடுத்து பாருங்க. ஆஃபீஸ்க்குள்ள போன உடனேவோ இல்லை காலேஜ்குள்ள போன உடனே வாட்ச்மேன் அண்ணாக்கு ஒரு வார்மான ஒரு குட் மார்னிங் சொல்றது, ஹாய்ண்ணே எப்படி இருக்கீங்க, சாப்பிட்டீங்களா அப்படின்னு ஒரு வார்த்தை கேட்டு பாக்குறது. ஏன்னா அவங்களோட ஜாப்லாம் ரொம்ப முண்டேனுங்க, அவங்க கிட்ட எல்லாம் பெருசா யாரும் பேச மாட்டாங்க. அவங்க கிட்ட ஒரு வார்த்தை பேசி பாருங்க, அவங்க அவ்வளவு சந்தோஷப்படுவாங்க. ஸோ ஆஃபீஸ்க்குள்ள போனா கூட வந்து முண்டேனா வந்து என்னடா வேலை இது, என்னடா காலேஜ் இது அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணாம அந்த சப்ஜெக்ட் பிடிக்குதோ பிடிக்கலையோ ஒரு இன்ட்ரெஸ்டோட படிச்சு பாருங்க, அதை என்ஜாய் பண்ணி பாருங்க. அதே மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் கூட ஸ்பெண்ட் பண்ற டைம் ஆகட்டும், நம்மளோட காதல் கூட பேசுற டைம் ஆகட்டும், நம்மளோட ஒய்ஃப் கூட ஸ்பெண்ட் பண்ற டைம் ஆகட்டும், நம்ம டின்னர் குக் பண்ற டைம் ஆகட்டும், டிரைவ் பண்ற டைம் ஆகட்டும், லைஃப்ல எது பண்ணாலுமே வந்து ட்ரை டு என்ஜாய் இட் அண்ட் டூ. அப்படியே சோல்ஃபுல்லா பேஷனேட்டா பண்ணி பாருங்க, அப்படியே ஜாலியா பண்ணி பாருங்களேன். அந்த நாள் கண்டிப்பா உங்களுக்கு அழகா இருக்கும். இப்போ அதை கேட்கும் போது ஆன் பேப்பர்ல இதெல்லாம் ரொம்ப இம்பாசிபிள் அப்படிங்கிற மாதிரி தோணலாம். அது எப்படி சின்ன சின்ன விஷயத்த என்ஜாய் பண்ண முடியும்னு தோணலாம். உங்களை வந்து நான் 24/7 என்ஜாய் பண்ணுங்கன்னு சொல்லலைங்க. நான் சொன்ன விஷயங்கள்ல அட்லீஸ்ட் ஒரு 10-15% மட்டும் நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. எல்லா விஷயத்தையும் நீங்க பண்ணணும் என்ஜாய் பண்ணலைன்னா கூட ஒரு சில விஷயங்களை என்ஜாய் பண்ணி பாருங்க. அதுவே அந்த டேக்கான ஹாப்பினஸ் உங்களுக்கு கொடுக்கும். அந்த டேவுக்கு வந்து நிறைய லைஃப் கொடுக்கும், அண்ட் உங்களோட லைஃபுக்கு நிறைய லைஃப் கொடுக்கும். சரிங்களா? அண்ட் நான் சொல்லணும்னு நினைக்கிற 2வது விஷயம் என்ன அப்படிங்கன்னா வந்து அவேக்கன் த இன்னர் சைல்ட் இன் யூ. அதாவது உங்களுக்குள்ள தூங்கிட்டு இருக்க அந்த குட்டி குழந்தைய தட்டி எழுப்புங்க. ஆமாங்க, நாம எல்லாருமே வந்து சின்ன வயசுல வந்து குழந்தையா இருக்கும்போது, சின்ன பையனா இருக்கும்போது வந்து எல்லாத்தையும் ரொம்ப என்ஜாய் பண்ணியிருப்போம். எல்லாத்தையும் வந்து ஒரு மாதிரி ஒரு ஜோவியல் ஆஸ்பெக்ட்ல பார்த்துருப்போம்.
நம்ம பாட்டுக்கு ரோட்ல டான்ஸ் ஆடுவோம், சின்ன சின்ன சேஷ்டைகள் பண்ணுவோம், யாருமே இல்லாதப்ப வந்து நம்ம பாட்டுக்கு பாட்டெல்லாம் பாடுவோம், பிடிச்ச விஷயங்கள்லாம் நிறைய பண்ணுவோம். கரெக்டுங்களா? இப்பதான் வந்து மெச்சூரிட்டி, இஞ்சி டீ, கிரீன் டீன்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட பேர்ல வந்து ரொம்ப மெச்சூர்டு, ஏதோ அடல்ட் மாதிரி வாழ்ந்துட்டு இருக்கோம். பட் இந்த மாதிரி வந்து இஞ்சி டீ, கிரீன் டீன்னு வாழ்றதுனால வந்து லைஃப் வந்து சம்டைம்ஸ் ரொம்ப முண்டேனா போயிடலாம், ஒரு மாதிரி ரொம்ப மந்தமா போக ஆரம்பிச்சிடலாங்க. ஸோ நான் உங்களை வந்து குழந்தை மாதிரி இருங்க அப்படின்னு நான் சொல்லலை. பட் சம்டைம்ஸ் ஒரு குழந்தை மாதிரி யோசிச்சு பாருங்களேன், அவர் சம்டைம்ஸ் வந்து ஒரு குழந்தை மாதிரி இருந்து பாருங்களேன். சின்ன சின்ன விஷயங்களுக்கு இப்போ குளிக்கும் போது வந்து ஜாலியா வந்து ஒரு பாட்டு பாடிட்டே குளிங்களேன், சின்ன வயசுல பண்ண மாதிரி. ரோட்ல வந்து பெருசா சுத்தி யாரும் இல்லைன்னா ஒரு குட்டி டான்ஸ் ஸ்டெப் போடுங்க, ஒரு பவுலிங் ஆக்ஷன் பிராக்டிஸ் பண்ணுங்க, சின்ன சின்ன விஷயத்த என்ஜாய் பண்ணி பண்ணுங்க, பிடிச்ச ஸ்வீட்டை வாங்கி சாப்பிடுங்க, சின்ன வயசுல பிடிச்ச சாக்லேட் திரும்பி கிடைக்குதா அதை ரசிச்சு சாப்பிடுங்க. யோசிச்சு பாருங்களேன், சின்ன வயசுல வந்து நம்ம கிட்ட பெருசா காசு இருக்காது, பட் நிறைய வாங்கி சாப்பிடணும்னு ஆசையா இருக்கும். இப்போ வந்து நம்ம கிட்ட காசு எல்லாமே இருக்கு, பட் அது வாங்கி சாப்பிடணும், இது வாங்கி சாப்பிடணும், அந்த சாக்லேட்லாம் வாங்கணும்னு சொல்லிட்டு நம்ம செலவே பண்ண மாட்டோம். கரெக்டுங்களா? ஸோ என்னதான் நம்ம மெச்சூர்டா இருந்தாலும், என்னதான் அடல்ட்டா இருந்தாலும், நமக்குள்ள இருக்க அந்த குட்டி குழந்தை வந்து எந்த அளவுக்கு உயிர் வாழ்ந்துட்டே இருக்கும், அந்த அளவுக்கு நம்மளோட லைஃப்லயும் உயிர் இருக்கும், அந்த அளவுக்கு நம்மளோட லைஃப்லயும் லைஃப் இருக்கும். சரிங்களா? ஸோ எல்லா விஷயத்துலயுமே தாங்க, எல்லா விஷயத்துலயுமே சம்டைம்ஸ் வந்து ஒரு சீரியஸான சிச்சுவேஷன்ல கூட குழந்தை மாதிரி சிரிச்சு பாருங்க. சம்டைம்ஸ் ஒரு சோகமான டைம்ல கூட குழந்தை மாதிரி ஏதாவது ஒரு குட்டியான சேஷ்டை பண்ணி பாருங்க. ஸோ உங்களுக்குள்ள இருக்க அந்த குழந்தைத்தனத்தை வந்து நீங்க அப்பப்போ வெளில கொண்டு வந்துட்டு இருந்தா, அப்பப்போ உங்களுக்கு பிடிச்சவங்க கிட்ட ஒரு குழந்தை மாதிரியே நடந்துக்கோங்க, பலூன் வாங்கி தர சொல்லுங்க, பஞ்சு மிட்டாய் வாங்கி சாப்பிடுங்க, பீச்சில் போய் மணல் வச்சு விளையாடுங்க, எல்லாமே பண்ணுங்க. ஒரு குழந்தை மாதிரி கூட சம்டைம்ஸ் இருங்க. அண்ட் as long as you're being happy, as long as something is giving you happiness, இங்க எதுவுமே தப்பு கிடையாது. சரியா? நீங்க யாரையும் போய் ஹார்ம் பண்ண போறதில்ல, நீங்க யாருக்கும் கஷ்டம் கொடுக்க போறதில்ல. கரெக்டா? அப்புறம் என்ன, உங்களுக்குள்ள இருக்க குழந்தைய வெளில கொண்டு வாங்க. அண்ட் அந்த குழந்தையும் எவ்ரி சிங்கிள் டே ஒரு 10-15 minutes ஆகுது ஹாப்பியா வச்சுக்கோங்க. அண்ட் நீங்க ரொம்ப ரொம்ப ஹாப்பியா இருப்பீங்க. சரிங்களா? ஸோ மனுஷனுக்கும் மிஷினுக்கும் இருக்க பெரிய வித்தியாசமே வந்து எமோஷன்ஸ் தாங்க. மிஷினும் வந்து ஒரு நாளைக்கு வந்து நீங்க என்ன வேலை கொடுத்தாலும் அப்படியே முண்டேனா பண்ணும், நாள் ஃபுல்லா பண்ணும், 24 மணி நேரமும் பண்ணும். நாமளும் அதே மாதிரி ஆயிட்டு இருக்கோம். அப்படின்னா நமக்கும் மிஷின்ஸ்க்கும் என்ன வித்தியாசம்? இந்த எமோஷன்ஸ், இந்த குட்டி குட்டி சேஷ்டைகள், இந்த குழந்தைத்தனம், இந்த குட்டி குட்டி விஷயத்த என்ஜாய் பண்ணி பண்றது, ஒரு சோலோட பண்றது, ஒரு ஹார்ட்டியா பண்றது, இதெல்லாம் தான் வந்து நம்மளையும் மிஷின்ஸையும் செப்பரேட் பண்ணி வைக்குதுல. ஸோ நமக்குள்ள இருக்க மனுஷத்தனத்தை, நமக்குள்ள இருக்க குழந்தைத்தனத்தை திரும்பி கொண்டு வருவோம். லைஃபை ரொம்ப ஹாப்பியா, அழகா, ஜாலியா லீட் பண்ணுவோம். என்ன நான் சொல்றது? ஸோ எஸ், எல்லாரும் எப்பவும் ஹாப்பியா இருங்க, சிரிச்சுட்டே இருங்க, உங்களுக்கு லைஃப்ல பிடிச்ச விஷயத்த பண்ணிக்கிட்டே இருங்க. அப்பப்போ சின்ன சின்ன கஷ்டங்கள் இருந்தாலும், அப்போ சின்ன சின்ன லோஸ் இருந்தாலும், அப்பப்போ நீங்க ஒரு சில டஃப் ஃபேஸ் கோ த்ரூ பண்ணி ஒரு சில கண்ணீர் நீங்க சிந்தினாலும், ரிமெம்பர், அது எல்லாமே டெம்பரரி தான். உங்களோட ஹாப்பினஸ் ஆகட்டும், உங்களோட ஹாப்பி டேஸ் ஆகட்டும், எல்லாமே திரும்பி வரப்போகுது சீக்கிரமா. அண்ட் நீங்க ரொம்ப ஹாப்பியா, அமேசிங்கா, சூப்பரா வாழ போறீங்க. நீங்க ரொம்ப பிடிச்ச மாதிரி உங்களோட லைஃப் உங்களுக்கு அமைய போகுது. சரியா? இட்ஸ் ஆல் கோயிங் டு ஹேப்பன். எப்பவுமே ஹாப்பியா இருங்க அண்ட் முழு மனசா நம்புங்க. வாழ்க்கை ரொம்ப ரொம்ப அழகானது. இது நவீன் விக்னேஸ்வரன், இதயத்தின் குரல். நன்றிகள் 1000. அண்ட் உங்க எல்லாருக்குமே ஒரு செமையான ஒரு அனௌன்ஸ்மெண்ட் இருக்கு. ஆமாங்க, இது வந்து என்னோட 150th எபிசோட். திஸ் இஸ் மை 150th எபிசோட். எஸ். ஸோ இதயத்தின் குரலோட ஜேர்னி வந்து 3.25 வருஷமா போயிட்டு இருக்கு. டிசம்பர் 24, 2018 ஸ்டார்ட் பண்ணி இப்போ நம்ம அக்டோபர் எண்ட்ல இருக்கோம், 2022 இருக்கோம். ஸோ இன்னொரு 2 months ஆனால் 4 years ஆயிடும். ஸோ 150 எபிசோட்ஸ் நான் பண்ணியிருக்கேன் அப்படின்னு நினைக்கும் போது ரொம்பவே ஹாப்பியா இருக்கு, கொஞ்சம் ப்ரௌடா கூட இருக்கு. பட் எனக்கு வந்து இது ரொம்ப வருஷம் பண்ணணும்னு ஆசை, ரொம்ப வருஷம் பண்ணணும். அண்ட் நிறைய பேரோட லைஃப்ல இம்பாக்ட் பண்ணணும், நிறைய பேருக்கு பாசிட்டிவிட்டி கொடுத்துட்டே இருக்கணும்னு தான் ஆசை. ஸோ என்னோட இந்த ஜேர்னில எனக்கு எப்பவுமே சப்போர்ட்டா இருந்து எனக்கு அன்கண்டிஷனல் லவ் கொடுத்த எல்லா ஃபேன்ஸுக்கும், எல்லா ஃப்ரெண்ட்ஸுக்கும், எல்லாருக்குமே வந்து ஒரு பெரிய பெரிய நன்றி. தேங்க்யூ ஆல் ஃபார் பீங் ஆல்வேஸ் தேர் ஃபார் மீ. அண்ட் இந்த எபிசோட என்னோட அன்பான ஃபேன்ஸான உங்களுக்காக நான் டெடிகேட் பண்றேன். சரியா? லவ் யூ ஆல் ஃப்ரம் த பாட்டம் ஆஃப் மை ஹார்ட். தேங்க்யூ அகெயின்ங்க. அண்ட் மறக்காம உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அண்ட் நீங்க இது வரைக்கும் ஏன்னா இன்ஸ்டாகிராம்ல ஃபாலோ பண்ணலனாலும் கண்டிப்பா ஃபாலோ பண்ணுங்க. என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடி நவீன் விக்னேஸ்வர், NAVENVIGNESHWAR. லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. ஸோ அடுத்த ஞாயிற்றுக்கிழமை சந்திப்போம். டாடா, பை பாய்.